அது அவர் இருக்குது திமுக கட்சியில் உள்ள பற்றி சொன்னால் பரவாயில்ல, எங்களுடைய கட்சியை பற்றி அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? மதிப்புக்குரிய சேகர்பாபு என்னுடைய நண்பர், அவர் சொன்ன உண்மை. முதலமைச்சரே நயினாராயணன் கேட்டால் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ 6 மாதம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 2.5 வருஷம் எனக்கு. அமைச்சர் சேகர்பாபு மீண்டும் கடுமையான விமர்சனத்தை கொண்டு வச்சிருக்காரு. உங்களோட பதவி மியூசிக் சேர் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அண்ணாமலைக்கு அறவரா போட்டாங்க. சட்டமன்ற தேர்தல் பண்ணும்போது நயினாராயணனை பேக்கப் பண்ணிடுவாங்க தலைமைன்னு சொல்லி அமைச்சர் சேகர்பாபு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன உண்மைதான். மதிப்புக்குரிய சேகர்பாபு என்னுடைய நண்பர், அவர் சொன்ன உண்மை. எப்படின்னா, எங்களுக்கு பிஜேபியில் 3 வருஷம் தான் எங்களுடைய பதவி. இவர் மாவட்ட தலைவர், இவருக்கு எல்லாத்துக்கும் எனக்கும் இங்கே பாருங்கள், எனக்கும் சேர்த்து தான் 3 வருஷம் தான் அது. அதுக்கப்புறம் ஒருவேளை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னாக்கி இப்போ 6 மாதம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 2.5 வருஷம் எனக்கு. அவருக்கு 2.5 மாதம் தான் இருக்குது. இல்லை, அது நேற்று சொன்னார், திருப்பி பதில் சொல்லியிருக்காரு. அந்த 2.5 வருஷங்கள் நிரந்தரம் இல்லை, மத்திய தலைமை முடிவு பண்ணுறதா, ஒரு மியூசிக் சேர் போன்ற பதவிக்கு தான் இப்போ அவர் இருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு இப்போ காலையில் சொல்லியிருக்காரு. அது அவர் இருக்குது திமுக கட்சியில் உள்ள பற்றி சொன்னால் பரவாயில்ல, எங்களுடைய கட்சியை பற்றி அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நான் ஏற்கனவே சொன்னேன், எனக்கு நெருங்கிய நண்பர், கோயிலுக்கு கேட்டதெல்லாம் செஞ்சு தருவார். முதலமைச்சரே நயினாராயணன் கேட்டால் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு அப்படின்லாம் சொல்லி சட்டமன்றத்திலே பேசியிருக்காங்க. அந்த பிரச்சனை வேறு, அவர் இருக்குது திமுக. நான் சொல்கிறது என்ன சொன்னால், இந்த ஆட்சிக்கு 2.5 மாதம் தான் இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே விளங்க சொன்னேன், இந்த ஆட்சிக்கு 2.5 மாதம் தான் இருக்குது.